Shriram Capital TNPL 2024 I Dream Tirupur Tamilans versus Dindigul Dragons. இது ரொம்ப முக்கியமானது இந்த மேட்ச்ல. டாஸ் தான். அந்த டாஸை அஸ்வின் வின் பண்ணாரு. டிடி obviously bowling first ball slip in place. ஆஹா, பனானா அவுட் ஸ்விங்கர். ஸ்ட்ரெயிட் அவே பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே புரியல. மிடில் ஸ்டம்ப்ல ஸ்டார்ட் ஆயிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்லிப்புக்கு போகுது பால். பிரில்லியன்ட் ஸ்டார்ட். அப்ப இந்த பால் மட்டும் கேட்டிருக்காங்களா ஒருவேளை? ஆஹா, ஷாமா பாலுங்க. அது 4 ரன் கேட்ச். கொஞ்சம் லேட்டா விழுந்தாரா இல்லைன்னா சைட்ல பார்த்தா தான் தெரியும். பட் ஷாமா பாலுங்க. பால் இப்போ லிட்ரலி இஸ் டாக்கிங் தான். பட் எட்ஜ் பவுண்டரி எடுத்துப்பாங்க. எப்படி வந்தாங்க? சிவம் சிங் ரொம்ப வைடா இருந்தாரு. ஆவரேஜா 135 வேகம். இந்த லெவலுக்கு அவுட்ஸ்டாண்டிங். அண்ட் கேப்ல போயிருக்கு. கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் இன்ஃபேக்ட் இவருக்கு ஃபர்ஸ்ட் பவுண்டரியா இருக்கும் இது. ஸோ பவுண்டரி வந்திருக்கு. ஏற்கனவே துஷாருக்கு ஒரு எட்ஜில் பவுண்டரி போச்சு. இது நல்ல ஷாட். பியூட்டிஃபுல்லா வித் த ஸ்விங் ஆடினாரு ஸ்ரீராம். ஃபேண்டாஸ்டிக் 4. ஃபைனலா ஒன்றும் பேட்ல பட்டுச்சு ராதாகிருஷ்ணனுக்கு. கேப்லயும் போச்சு. ஸ்டில் அந்த அளவுக்கு ஸ்லோ டவுன் ஆகல. ஓகே, ஸ்டாப் ஆயிடும்னு நினைச்சேன். காத்துல போச்சு, பட் கேப்ல போச்சு. 141ல போட்டுட்டு இருக்காரு. இந்த அகைன் திருப்பி ஓவர் தி ஹெட்ஸ். இன்னொரு பவுண்டரி, செகண்ட் பவுண்டரி இந்த ஓவர்ல. ராதாகிருஷ்ணன் அட் லாஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த டச் அவருக்கு தெரியுது. பேஸ் ஆஃப் தி விக்கெட்டை கணிச்சு அழகா வந்து சாஃப்டா ஆடுறாரு. அதாவது நம்ம போன பேசிட்டு இருந்தோம், சாஃப்ட் ஹேண்ட்ஸ்ல அழகா டைம் பண்றாரு. போலருடைய பேஸே பவுண்டரிக்கு எடுத்துட்டு போறது. சம்டைம்ஸ் முத்து மணிகம் நானி ஸ்ரீராம் ஃபேண்டாஸ்டிக் போறது. வேகம் இருமுனை கத்திங்கிறதுக்கு இதுதான் ஒரு உதாரணம். சொன்ன மாதிரி இன்னைக்கு இவருக்கு லக்குங்க. எப்படியோ வந்துடுது பவுண்டரி. இந்த வாட்டி லக்குலாம் எதுவும் இல்ல. சரியான ஒரு முடிவு. 6 ஓட முடிச்சுக்கிறாரு. 33 பண்ணோம். கிரிக்கெட்டர் ஷரான் பிளை சூப்பர் 6 வருணோட கடைசி பால்ல. இப்ப ராதாகிருஷ்ணன் அதே பக்கம் ஃபீல்டர் இருக்காரு. ஆனா அவரையும் தாண்டி போகுது. ஆனா ஷரான் பிளை சூப்பர் 6 பேக் டு பேக் 6s. போன ஓவரோட கடைசி பந்து பெரிய 6. அதை விட இது அருமையான 6. விக்கெட் விட போகுதா? விட்டுட்டாரு. பாட்டி, என் பாட்டி. அவருக்கு பாட்டி ஞாபகமே வந்துருமே. ஏற்கனவே ஒரு தடவை பிடிச்சாரு. அப்ப அதை நோபால்ட்டாங்க. இதையும் நோபால் சொல்லிடுவாங்களோட அச்சத்துல இதை விட்டுட்டாரா பாட்டி? பட் ரொம்ப கஷ்டமா ஒரு பொசிஷன்ல இருக்காருங்க அவரு. இந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல எடுக்கிறது கஷ்டம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கேட்ச்லயுமே வந்து சீக்கிரம் அங்க பாருங்க முட்டியெல்லாம் போட்டுட்டாரு. இது ரொம்ப ஈஸி கேட்ச். இது லட்டுக்கு. ஒரு வீசி இருக்காரு. கேப்ப பிக் பண்ணிட்டாரு. 23 பந்துகளுக்கு அப்புறம் ஒரு பவுண்டரி வந்திருக்கு துஷார் ரஹேஜாவிற்கு. செம்ம ஷாட் தான் சொன்னேன். ஒரு நல்ல ஷாட்ஸ் ஆடுவார் முத்து. நீங்க சொன்ன விக்கெட் இதோ வரப்போகுதா? லாங் ஆன்ல தாண்டிருச்சு 6. தினேஷ் ராஜ் ஃபீல்டர் கரெக்டா லைன் அப் பண்ணாரு. ஜஸ்ட் தேவையான பவர் இருந்துச்சு. எப்பா ஆல்மோஸ்ட் புஷ்ஷான்னு நினைச்சங்க. ஷாரான் பிளை 167வது சூப்பர் 6. யானை பலம் இல்ல, அது கொஞ்சம் பூனை பலம் தான். அவுட்டா? அவுட் பத்தியா? ஒரு விக்கெட் வருதுன்னு சொன்ன எடுத்துட்டாரு டபாக்னு. யாரை நம்பி நான் போலிங் போடுறேன், போங்கடா போங்க அப்படின்னு அவரே காட்டன் போட்டு கேட்ச் பிடிச்சிருக்காரு. இதுவும் பார்த்தோன்னா ஒரு லெக் ஸ்பின் தான். அப்படியே பேட்ஸ்மேன் அப்படியே லாங் ஆடில் ஆடலாமா பார்த்தாரு. அசால்ட்டா இருக்கும் பிடிச்சி 2 விக்கெட் எடுக்கிறாரு ஒரே பாரு. என்ன பாரு பட் இந்த அவுட்டான இல்லை. இன்சூரன்ஸ் ஏகோ சேஃப் ஹேண்ட்ஸ் ஆஃப் தி மேட்ச் பிலாங்ஸ் டு ரவிச்சந்திரன் அஸ்வின். முதல் விக்கெட் காலி. திருப்பூருக்கு 71. ரவிச்சந்திரன் அஸ்வின் பிடிச்சிட்டாரு. நல்ல கேட்ச் ஆன் பை லெஃப்ட் போத் பாட்டி. சுக்கரன் உச்சத்தில் இருந்தது முடிஞ்சு போச்சு. அவரும் பார்த்தாரு. சுக்கரனே டயர்ட் ஆகிட்டார். எவ்வளோ நாள் தானே நான் காப்பாற்றுறது சொல்லி பூமர் கோல்டன் விக்கெட்டு. கொஞ்சம் இன்னும் தாண்டி போயிருந்தா அந்த பக்கம் பவுண்டரிலாம் வரலாம். ஆனால் அஸ்வின் அசால்ட்டாக இருக்கணும். மீண்டும் அந்த கேட்ச் பிடிச்சாரு. பிடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா பாட்டி ஃபுல் டாஸ் பால் லெக் சைடு. ஃபீல்டர் வராரு. அதுக்கு அடியில பிடிச்சிட்டாரு. 2வது அட்டெம்ப்ட்ல பிடிச்சிட்டாரு. முதல் பந்துல தப்பிச்ச கணேஷால இந்த பந்துல தப்பிக்க முடியவில்லை. முன்னாடியே வந்திருக்கலாம். பட் பாட்டி திருப்பி அகைன் ஒரு ஃபுல் டாஸ். நல்ல பிளேயர் தான் கணேஷை பொறுத்த வரைக்கும். பட் நேர ஹைட்ல தான் போச்சு. டிஸ்டன்ஸ் போல. விமல் ஆன் தி செகண்ட் அட்டெம்ப்ட். கொஞ்சம் வெட் பால். லைட்டா வந்து ஒரு மாதிரி இது கையிலேருந்து வெளியே போகும். இறங்கி அடிச்சுக்காருங்க. 6ங்க எங்க கிட்டியா
எங்க கமெண்ட்ரி பாக்ஸுக்கு மேல தான் போயிருக்கு. ஷேரான் பிளை சூப்பர் 6 யானையின் பலம் போல. ஃபீட்டை யூஸ் பண்ணாருங்க, அதனால தான் இந்த ஒரு லென்த்தை ஒரு ஃபுல்லர் லென்த்தா மாத்தினாரு. எங்க தலைக்கு மேலேயே அடிச்சிருக்காரு. நம்ம சொல்ற ரன்ஸ் வரணும்னா 15 ரன்ஸ் மேல அடிக்கணும். கடாசி இருக்காரு, விட்ட விண்டு எங்கேயோ தலைக்கு மேல பெரிய சிக்ஸிங்க. கணிச்சிட்டார். போன பாலே பாத்தீங்கன்னா கழிச்சாரு. வெயிட் பண்ணாரு. பேக் இந்த அது டீப் இந்த கிரீஸ் இருந்தாரு. அங்கே இந்த ஃபுல் ஃப்ளோங்க ஆக்சுவலி அகேன்ஸ்ட் விண்ட், வித் விண்ட் இல்ல, அகேன்ஸ்ட் விண்ட். ஏன்னா விண்ட் இந்த பக்கம் அடிக்குது. திருப்பி ஒரு ஃபுல் டாஸ், நல்ல கவர் ஆகிடுது. 4 ரன் தான் போயிடுவாங்க. பிக் ஓவரா மாறிட்டு இருக்குங்க. அந்த சொன்ன 15 ரன் 16 ஏற்கனவே வந்திருக்குங்க. 104 பெரிய ஓவருங்க, 16 ரன் வந்திருக்கு. சொன்ன மாதிரி எனிதிங் அபவ் 110 நல்ல டோட்டலுங்க. நீங்க நட்ராஜன் வேற ஆடுறாரு, ஈஸியா இருக்காது. டீசன்ட் போலர்ஸ் வச்சிருக்காங்க. கலக்கிட்டாருங்க சுபோத் பாட்டி. நீங்க சொன்ன மாதிரி அந்த கேம் சேஞ்சிங் ஓவர் கான்டெக்ஸ்ட் ஆஃப் தி கேம்ல அப்புறமா நம்மளுக்கு தெரிய வரும். பட் லென்த் பியூட்டிஃபுல்லா வேரி பண்றாரு. நிறைய பெரும்பாலும் கிராஸ் சீம் தான். ஹிட் டு தி விக்கெட் எக்ஸ்பெக்டே பண்ணல. பால் வரல. ஷாட் ஆடி முடிஞ்ச உடனே தான் வந்தது. லாஸ்ட் பால் ஆஃப் தி இன்னிங்ஸ் சாய் கிஷோர் ஒரு பிக் ஷாட்டோட முடிப்பாரா மொமெண்டமுக்கு? அவுட்டா இல்லங்க, பவுண்டரி போறதுக்கு கஷ்டம், கண்டிப்பா போகாது. 2 ரன்ஸ் வந்திருக்கு. ஸோ 108 for 4 ஒரு ரெயின் ரெஸ்ட்ரிக்டட் மேட்ச். கிட்டத்தட்ட ஒரு மஸ்ட் சிச்சுவேஷன்ல 2 டீமும் இருக்கும்போது திண்டுக்கல் டிராகன்ஸுக்கு ஜெயிக்க தேவை 109, 78 பந்துகள் தான் இருக்கு. ஏன்னா இது 13 ஓவர் மேட்ச். பட் முதல் 4 ஓவர் குரூஷலா இருக்கும். இந்த பவர் பிளேல ஃபீல்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்க போது. ஃபர்ஸ்ட் ரன்ஸ் தடுக்க முடியுமா? டீப் பாயிண்ட் ஃபீல்டர் சம ஸ்லைடு. இப்பதான் சொன்னேன், சம ஃபீல்டர் மதிவானன்னு உசுர கொடுப்பார் ஃபீல்ட்ல. எனக்கு தெரிஞ்ச ஐ திங்க் அவர் நிறைய ட்ரை பண்றாரு. லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் அது ஒரு காரணமா இருக்கும். அவருக்கு ஆஃப் சைட்லயே ஃபீட் பண்ணா மொத பாலே ஒரு அரை அரைஞ்சிருக்காரு. ஸ்ரீராம் 4 வந்திருக்கு. இவர் பவுண்டரி அடிப்பாருன்னு நம்பலாம். நல்ல பாலை வர விட்டு அடிச்சாரு. அந்த எக்ஸ்ட்ரா கவர் நல்ல முன்னாடி இருந்தார். அந்த கேப் ரொம்ப அழகா பிக் பண்ணாரு சிவம் சிங். ஒரு பெரிய ஓவர். திரும்பவும் வெளியில பியூட்டிஃபுல் bowling. வைக்கலாமா? இல்லங்க, டீஸ் பண்றாங்க. சீம் பிரசன்டேஷன் சூப்பரா இருக்கு. பேட்ல மட்டும் எட்ஜ் எடுத்ததுன்னா இந்த ஸ்லிப் ஃபீல்டர் ரெடியா இருக்கார் அந்த கேட்ச் எடுக்கிறதுக்கு. ஃபைனலா பேட் ஆன் பால் 6. எப்பா 4 பால் பீட்டன், அதுக்கப்புறம் 6 வந்திருக்கு. இன்ஃபேக்ட் ஒரு முதல்ல 4 பால் டாட் பால், அதுக்கப்புறம் 6னா ஓரளவுக்கு அங்க நல்லிஃபை ஆயிருக்கீங்க. செரிமனியில நாங்க இருக்கோமோ இல்லையோ அவங்க இருப்பாங்க. அவுட். புவனேஸ்வரனுக்கு விக்கெட். பியூட்டிஃபுல் பால். சிவன் கோயம்புத்தூர்ல ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. இன்னொரு முறை அவுட். டெஸ்ட் மேட்ச் மோட்ல ஒரு டிஸ்மிஸல். சரியான டெலிவரிங்க. முன்னாடி வரைக்கும் பின்னாடி போட்டார். பூம் பூம் பூமர் கோல்டன் விக்கெட். என்ன சீம் பிரசன்டேஷன். சிம்பிள் கேட்ச் அங்க வந்திருக்கு. ஐயோ, இன்னொரு நாள் ஸ்டம்ப்ல பட்டிருக்கலாம். பவுன்ஸ் காப்பாத்திருக்கு இந்திரஜித்தை. சிஎஸ்ஜிக்காக இது 2வதா இருக்கலாம். அவர் இன்னும் கமிட் ஆகல போல. கரெக்ட் தான். நல்ல ஃபீல்டிங், நல்ல ஃபீல்டிங். பேட் மாட்டிக்கிச்சு. ஸ்டம்ப் ஏங்க ஸ்டம்ப் இது பெயில்ஸ் எடுத்துட்டாருல? எஸ் எடுத்துட்டாரு. Can you give me the best angle please? Freeze it there, freeze it there. Batsman have not gone to this foot. I have to be addition for the big screen. அவுட் டெசிஷன் தான் வந்திருக்கு. நல்ல ஷாட் பூபதி. ஸ்டாண்ட்ஸ்ல டெபாசிட் பண்ணிருக்காரு. ஃபிளாட் அடிச்சாரு. பாவங்க அக்கா தோல்லே பட்டுச்சு நினைக்கிறேன். சோ பாவங்க ஸ்பெக்டேட்டர்ஸ்க்கு ஹெல்மெட் போடுற காலம் வரும் போலங்க. ஷாராம் பிளை சூப்பர் 6. இந்த வீட்ல ஒரு தூக்கி போட்டா டர்ன் ஆகுது நானி. எக்ஸாக்ட்லி, அது ஒரு கிரிப் ஆகுது. ஆஹா, என்ன மாதிரி ஒரு ஷாட் பால். பிரமாதமா ஆடிட்டு இருக்காரு வைஷ்ணவ் குமார். வந்ததுலேருந்தே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ரூமை கிரியேட் பண்றாரு. பட் பேக்ல போய் இவ்வளோ ஷாட்டை நீங்க போட்டீங்கன்னா அந்த பந்தை மிஸ் பண்ணக்கூடாது.
அவரோட ஹைட்டுக்கு நீங்க ஷார்ட்டா போடக்கூடாது. ஆக்சுவலா அவருக்கு டால் பாயிண்ட் ரிலீஸ் அப்படின்றனால இன்னும் கொஞ்சம் மேல தான் கண்டிப்பா போடணும். நல்லா ஃபீட்டை யூஸ் பண்றாரு. வந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா செம்ம பிஸியா இருக்காரு பூபதி வைஷ்ணவ் குமார். கேலஸ் நீங்க பார்ப்போம்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நாங்க காமிப்போம் பார் ஸ்கோர்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு ஷார்ட் பால் கவர்ஸ்ல அடிச்சிருக்காரு. இன்னொரு பவுண்டரி. 6 தாங்க. வெளியே தான் பிச்சா இருக்கு. அடுத்த 2 ஓவர்ல ஒரு விக்கெட் குரூஷியல் விக்கெட் எடுக்கணும். இப்போ பார்த்தா ரன் ரேட் பார் ஈக்குவலா போயிட்டு இருக்கு. ரன் ரேட் 8, ரிக்வயர்ட் ரேட் 8.88 அப்படின்றதுனால ஒரு மாதிரி செம்ம சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க திண்டுக்கல். ஆக்சுவலி இப்படி திண்டுக்கல் தான் எனக்கு தெரிஞ்சு நல்ல பொசிஷன்ல இருக்காங்க. திருப்பியும் ஏர்ல ஏரியல் ரூட் நிறைய எடுத்திருக்காங்க இன்னைக்கு பூபதி வைஷ்ணவ் குமார். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லோ பவுன்சர் போடுறாரு, ஸ்லோயர் பால்ஸ் போடுறாரு, ஃபாஸ்ட் பவுன்சர் போடுறாரு, நிறைய டைமென்ஷன்ஸ் விரிவாக்கி இருக்காரு நட்டு. நல்ல ஒரு ஷாட், நல்ல ஒரு கனெக்ஷன். 6 ஆன பார்க்கணும். 6 லவ்லி டைமிங். நான் ஷாட்டிங் அது யப்பா ஜஸ்ட் தி டைமிங். ஷாரன் பிளே சூப்பர் 6. யானையின் பலம் போல இல்ல சிங்கத்தின் கர்ஜனை போல கூட வச்சுக்கலாம். நேரம் அடிச்சாரு பாரு டங்குன்னு. எப்போ வேணா ஒரு மேட்ச்ல வருவாரு. ஒரு பிக் ஷாட்டுக்கு போவாரா? போயிருக்காருங்க. 6ங்க. எதிர்பார்த்தபடியே பியூட்டிஃபுல் ஷாட் வித் தி டர்ன். சாய் கிஷோர் இன்னைக்கு பூபதி வைஷ்ணவ் குமார் லென்த்ல கொடுத்தாரு. அவர் அதுக்கு தான் வெயிட் பண்ணாரு. நல்ல பொசிஷன், டக்குன்னு வந்து அந்த ஒரு ஸ்மார்ட்னஸை யூஸ் பண்ணாரு. திருப்பி இன்னொரு ஷாட், இன்னொரு 6ஆ? இல்ல இது கையில போற மாதிரி தான். இல்ல 6. So Dindigul win by 8 wickets and 50 for Bhupati Vaishnav Kumar. என்ன what an innings from this youngster. கலக்கிட்டாரு. அதன் காரணமாக ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தது இந்த சேஸ் திண்டுக்கல் டிராகன்ஸ்க்கு.